ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. தூதர் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 அன்று நமது ஒசனாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமது ஒசனாட்டவர் யூடியூப் சேனலில் இது நேரடியாக ஒளிபரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 1-2 வசனங்களில் இதை வாசிக்கிறோம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி ஏன் நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியை அன்றைக்கு வந்து மத தலைவர்கள் வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூத முறைமையின்படி அவருடைய ஆராதனைகள், ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் ஒரு பக்கம் இருக்க, அதிகமாக சரீர பிரகாரமான முயற்சியை முக்கியப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இறங்கிவிட்டது. உபவாசம் பண்ணுகிறது, கை கழுகுறது, அதுக்கப்புறமா சடங்குகளை அனுசரிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை தான் அவர்கள் முக்கியப்படுத்தி கைகளை கழுவுகிறதுனால தேவனுக்கு என்ன விதத்தில் நம்ம பிரியமாக இருக்கிறோம் என்பதை உணராமல் ஹல்லேலூயா பேசிக்கொண்ட கை கழுவுகிறது அவசியம்தான். சாப்பிடுவதற்கு முன்பாக கை கழுவுகிறது அவசியம்தான். கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறது சரீரத்துக்கு கேடு உண்டாக்குமே ஒழிய தேவனிடத்தில் இருக்கிற நம்முடைய உறவுக்கு அது எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொடுக்க அதுக்கு எந்த விதமான திராணி இல்லை. ஆண்டவர் இயேசு 8வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ
எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு மைய காரணம் எங்கே இருக்குன்னா இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஊரில் பழமொழி இருக்குது, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குது. இங்கே மனதில் தான் எல்லாமே இருக்குது. மனதில் கேடு இருக்கும் பொழுது வெளிப்படுகிறது, அதுக்கு ஏற்ற வெளிப்பாடுகளாக தான் இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆரம்ப நாட்களிலேயே மனிதர்கள் இருக்கிற நிலைமையை ஆண்டவர் அங்கே மேலிருந்து பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் பார்க்கும்போது 5வது வசனத்தை எடுத்து வாசித்தால் மேலிருந்து கர்த்தர் பார்த்து, தேவன் பார்த்து சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை மனுஷர் உங்கள் இருதயத்தை பார்க்காம இருக்கலாம், ஆனால் மேலிருந்து தேவன் பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்தை அவர் பார்த்தால் அதன் இருதயத்தின் தோற்றம் எல்லாமே, அதாவது அது எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்த்தார். ஒருவருக்கு ஒரு தீமை செய்ய, தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய, அசுத்தமான அருவருப்பான பாவங்களை செய்ய, அதோடைய யோசனை முதல்ல மனுஷனுடைய இருதயம், அந்த மனதில் தான் ஆரம்பிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து ஒரு இடத்துல சொல்லுகிறார். எரேமியா 17வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது. இன்றைக்கி பிரச்சனையை பாருங்கள், வெளியே அது வெளிப்படுவதற்கு முன்பாக எப்படி ஒரு குழந்தை வயிற்றில் கற்பந்தரித்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வெளிப்படுகிறதோ, நம்முடைய இருதயத்துக்குள்ளே தான் அந்த பாவங்கள், அந்தரங்கள், அந்த அசுத்தங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில், நம்முடைய வழிகளில் வெளிப்படுகிறது. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் மனுஷனுடைய இருதயத்தை மேலிருந்து தேவன் எவ்வாறாக காண்கிறார், தேவனுடைய பார்வையில் மனுக்குலத்தின் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் என்பதையும் குறித்து உங்கள் மத்தியில் சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். இன்றைக்கி பொல்லாதவைகளை சிந்திக்கிற இருதயம். 2வது, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாசித்த மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவளுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக போகிறதுக்கு முன்னால் முதல்ல மனதளவில் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஆண்டவர் மேலே இருக்கிற நாட்டம், தேவனோடு இருக்கிற உறவு, தேவ வசனத்தின் மேல் இருக்கிற நாட்டம், தேவ சபையின் மேல் இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு நாட்டம், இது எல்லாத்தையும் மனதளவில் கொஞ்சம் மாறி குளிர்வடைகிறது. முதலில் எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற இருதயம். சர்ச்சுக்கு தான் வராங்க, வந்து உள்ள பெரிய அதாவது பரிசுத்தவான் மாதிரி தான் உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் ஒரு ஈடுபாடு இல்லாமல் எப்படா முடிப்பாங்கன்ற நிலைமையில் இருக்கிற நன்றாகத்து. முந்தி இருந்த வைராக்கியம் இப்போ குறைந்து விட்டது. ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேலே இருந்த பயபக்தி, ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு அதாவது பக்தி குறைந்து இன்னைக்கு எல்லாம் குளிர்வடைந்த ஒரு நிலைமை. இப்படியே இருந்தால் ஒரு நாள் நம்முடைய செயல்பாட்டில் அது வெளிப்படும் பொழுது அநேகருக்கு அது வேதனை, சில நேரம் பார்க்கும் பொழுது அநேகருக்கு ஒரு கண்ணீரை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆரம்பம் அந்த இருதயத்தில் தான் இருக்குது. இப்படி ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய பார்வையில் இப்படியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று உங்கள் மத்தியில் இப்பொழுது பேச விரும்புகிறேன். தாவீது ராஜா பத்சேபாளோடு ஒரு கொடிய விபசார பாவத்தில் விழுந்த பின்பு எழுதுகிறார். சங்கீதம் 51வது அதிகாரத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், 10வது வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி தருளும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று சொல்லுகிறார். சுத்த இருதயத்தை, என் இருதயத்தை சுத்தமாக்கும் என்று சொல்லவில்லை, ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவை. இந்த செய்தியின் வாயிலாக அந்த மனதளவில் ஒரு மாற்றம் ஆண்டவர் இயேசு தான் கொடுக்க வல்லவர் என்பதை சொல்ல இந்த நாளில் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் முதல் செய்தியை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி தான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், இருதயத்தின் அளவில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா வர வேண்டும்.
செய்த தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் ஹல்லேலூயா அவங்க இருதயம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட வேண்டும். தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரியுது, இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் கழுவி பூசி முழுகி மறுபடியும் ஆரம்பித்து விட்டாக்கா திரும்பி இதே பாவத்துக்கு தான் போவேன். ஆண்டவரை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டித்தரலும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவிடம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். 8வது வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பான். தேவனோடு தொடர்புக்கு ஒரு தடை இருதயத்தில் காணப்படுகிற அசுத்தம், எல்லா பொல்லாப்புகள், சரியில்லாத நிலைமைகள், தேவனை விட்டு விலகி இருக்கிற தூரமான ஒரு இருதயம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் முதல்ல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சுத்த இருதயத்தை உங்களுக்குள் சிருஷ்டிப்பார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்ததுக்கே காரணம் ஹல்லேலூயா நம்முடைய பாவ இருதயத்தை கழுவி சுத்திகரித்து ஒரு பரிசுத்த இருதயத்தை நமக்கு கொடுக்க தான் வந்தார். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த அசுத்தமான இருதயத்தின் விளைவாக வந்த பாவங்கள், சாபங்கள் இந்த உலகத்தின் ஜனங்களை பிடித்திருக்க, இந்த அசுத்த இருதயத்துக்குள்ளே பிசாசான் வந்து குடிபுகுந்து இருக்க, அநேக பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். வியாதியில் இருந்து அநேகருக்கு சுகம் கொடுத்தார். மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார். கடைசியில் அவரை பார்க்கும் பொழுது அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் பொறாமை எரிச்சலினால் அவரை பிடித்து சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்த ஒரு ரத்தம் சிந்தி ரத்தம் வடிய வடிய அவர் தொங்கி அன்னைக்கு ஜீவனை விட்டார். அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நம்ம உள்ளத்தில் இருக்கும் பாவ கரைகளை நீக்கி ஹல்லேலூயா. தாவீது ராஜா அங்கே சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 51வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தில், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பஸ்கா பண்டிகையின் பொழுது ஈசோப்பு அந்த கீரை இலையை அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்து வீட்டின் மேலே நிலைக்கால்களில் தெளிப்பார்களாம். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் அவருடைய சொத்து ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படுகிறது. அந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் தான் நமக்கு ஒரு சுத்த இருதயத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரத்தில் இப்படியாக அதை எழுதியவர் சொல்லுகிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால், அப்படியெனில் காளைகள், வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்களில் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தம் தாங்க உங்களுக்கு ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும். சிலுவையில் சிந்தப்பட்ட என் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் நம்முடைய இருதயத்தை புதிதாக சுத்திகரித்து சிருஷ்டிப்பதற்கு, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பதற்கு சிந்தப்பட்டது. பாவக்கரைகள் ஒட்டி கொண்டு இன்றைக்கி குற்றமுள்ள மனசாட்சியோடு மனதில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி அநேக பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு காரணம் முந்தி செய்த சில தப்பிதமான காரியங்கள் மனதை வாட்டி கொண்டிருக்கிறது. குற்றமுள்ள மனசாட்சி, கடின இருதயம், கசப்புள்ள இருதயம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு சோர்வின் நிலைமை, பயத்தின் நிலைமை, எப்போ என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது இயேசு தம்முடைய இரத்தத்தினால கழுவி ஒரு சுத்த இருதயத்தை உங்களுக்குள் நிச்சயமாகவே சிருஷ்டிப்பார். இதான் முதல்ல தேவன் பார்க்க விரும்புகிறது. இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். இன்றைக்கி மனுஷன் தேவனை ஏன் பார்க்க முடியவில்லை? தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை. இருதயம் சரியில்லை. கசப்பான, அழுக்கு நிறைந்த, பாவம் நிறைந்த இருதயத்தினால படைத்த கடவுளிடத்தில் நெருங்கி சேர முடியாது. நமக்காக இயேசு சிந்தின இரத்தத்து மேல் நம்பிக்கை வைத்து, ஏசப்பா என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தெல்லாம் மன்னியும்னு நீங்கள் யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் ஒரே இருதயம் தான் இருக்குது. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பின்னணி, ஆண்டவருடைய பார்வையில் இது எந்த விதமான ஹல்லேலூயா வித்தியாசமே கிடையாது. எல்லாரையும் பார்க்கும் பொழுது இருதயம் பொல்லாத ஒரு இருதயத்தை மேலே இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பொல்லாத இருதயத்தோடு வாழ்ந்து தேவன் இருக்கிற பரலோக வீட்டுக்கு போக முடியாது என்பதை உணர்ந்து என் ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுத்து
நம்ம இருதயத்தை சுத்திகரிக்க தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக பரலோகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு உண்மையான மன நிம்மதி, சமாதானம் வேண்டுமென்றால், உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு அன்போடு அழைக்கிறார். நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் இருதயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார், உங்கள் மனபாரத்தை நீக்குவார், இன்றைக்கு உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவார். இயேசு தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது. ஏன்னா மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்த ஒரே ஒருவர் தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு தான். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இன்னைக்கும் உயிருள்ளவர், மெய்யானவர், இன்றைக்கும் சர்வ வல்லமையுள்ளவர், பாவத்தை மன்னிக்க வல்லவர் என் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்கள் இருதயம் சுத்தமாக மாறும். தேவன் எதிர்பார்க்கிற நிலைமைக்கு வந்தவுடனே மற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நம்முடைய இருதயத்தில் எதிர்பார்க்கிற அடுத்த முக்கியமான ஒரு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இருதயத்தின் அளவில் ஒரு உண்மை இல்லை. தேவனுக்கு உண்மை இல்லை, தங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு உண்மை இல்லை, பெற்றோருக்கு உண்மை இல்லை, மிக முக்கியமாக கணவன் மனைவிக்கு உண்மையாக இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, மேலிருந்து தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தமது வல்லமையை வெளிப்படுத்துவாராம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் போய் பித்தலாட்டம் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை எங்கே வச்சுருக்காங்களோ உத்தமமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு வேலை ஸ்தலத்தில் வச்சுருக்கிறாரோ, உங்களுடைய அதிகாரிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். வேலை நேரங்களில் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். உங்கள் மேலே ஒரு மனுஷன் அதிகாரியாக இருந்தாலும் உங்களை அந்த இடத்துல வைத்தவர் தேவன்தான். அவர்தான் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் பார்க்குறாங்களோ பார்க்கல, யாரோ பார்க்குற நேரம் ஒரு மாதிரி நடக்கிறது, யாருமே பார்க்கல என்றால் சுத்தமாக உண்மை இல்லாமல் நடக்கிறது. இன்றைக்கி அநேகருடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. இது நிமித்தமாக தான் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் காணப்படவில்லை. ஆனால் மேலிருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக. 3வது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோசியா என்கிற ஒரு ராஜாவை, இளம் வயதில் ராஜாவான ஒரு மனிதன், 8 வயசில் தான் ராஜாவானார். 16 வயசில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை ஹல்லேலூயா சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேவ ஆலயத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் இடத்துல எடுத்துக்கொண்டு வந்து காட்டப்படுகிறது. அங்கே எழுதியிருக்கிற காரியங்களுக்கும் இன்றைக்கி தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த நிலைமை இல்லை. தேவனை விட்டு ஜனங்கள் விலகி போய்விட்டார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது யோசியா ராஜா மிகவும் வேதனைப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்களை தேவ ஊழியர்களிடத்தில் அனுப்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாய், ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்க முடியாய், தேசத்துக்காக மன்றாட முடியாய் அனுப்பின பொழுது அந்த தேவ ஊழியக்காரியாகிய உல்தாள் ராஜாவின் பிரதிநிதிகளை பார்த்து யோசியா ராஜாவை பற்றி இப்படி ஒரு பாராட்டுதலை சொல்லுகிறார். 27வது வசனத்தில் 2 நாள் 34:20 இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அதாவது பாருங்கள், சிலருக்கு பாருங்கள் என்ன நடந்தாலும் அசைவே இருக்காது. ஆண்டவர் பேசும்பொழுது சில நேரம் பாருங்கள் தெளிவாக வெளிப்படுத்துவார் மாற்றம்னு, அப்படியே கல் மாதிரி நிற்பாங்க. கொஞ்சம் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இலகின இருதயத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25-26 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் இருதயத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அழகே என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை உணர்த்தினால் உடனே இலகி, இருதயம் இலகுகிறதுனா என்ன? ஒரு உணர்வு வரும் பொழுது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்,
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உடனே என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம இடம் கொடுக்கிற, மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற, வாழ்க்கையில் மனம் திரும்புதலின் ஒரு நல்ல நிலைமை, ஒரு இலகின இருதயம், அதுக்கு பேர் ஹல்லேலூயா. ஒரு சாஃப்ட் ஹார்ட்டு. இன்றைக்கி பார்க்கும் பொழுது கடின இருதயம், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் இப்படி தான் போவேன், தப்புன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து மனம் திரும்புதே கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு உணர்வே இல்லாத நிலைமை. என்னதான் ஆண்டவர் பேசினாலும் அதுக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலைமை. கர்த்தர் நமக்கு ஒரு இலகின இருதயத்தை கொடுப்பாராக. இந்த செய்தியை கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மனதளவில் சில மாற்றங்கள் வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு தெளிவாய் பேசும் பொழுது அதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து உங்கள் இருதயத்தில் கர்த்தரை நீங்கள் ஹல்லேலூயா அதாவது நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கி நிறைய நேரம் பாருங்கள், நம்ம இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்பு தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிவிடுகிறது. சுத்த இருதயம், உத்தம இருதயம், ஒரு இலகின இருதயத்தை குறித்து அங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா மத்தேயு 12வது அதிகாரம் 35 நீங்கள் எடுத்து வாசித்தால், நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாதவன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். உங்கள் இருதயத்துக்குள்ள நல்ல காரியங்களை சேர்த்து வைங்க. கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இருதயத்துக்குள் வைக்க வேண்டும். சங்கீதம் 119வது அதிகாரம் 72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கையில் வெளிப்படும். நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷமாகி நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி பகுதியில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சுத்த இருதயமாக மாறி, உத்தம இருதயமாக மாறி, இலகின இருதயமாக நம்முடைய இருதயம் மாறி, அதற்கு பின்பு அதற்குள் நல்லவைகளை, கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை, ஹல்லேலூயா, நல்ல எண்ணங்களை, ஹல்லேலூயா, பொல்லாத எண்ணங்களை வாழ்க்கையில் இடமே கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியங்கள் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து நம்ம இருதயத்தில் போகிற சிந்தனை, ஹல்லேலூயா, அசுத்த சிந்தனைகள் உள்ள நுழையும் பொழுதே அதை விரட்டி இடம் கொடுக்கக்கூடாது. சும்மா உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே யூடியூப் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு, இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அசுத்தங்களே அதில் பார்த்து 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 இருதயம் கெட்டு போயிருக்கு. அதை பார்த்து முடிஞ்சு வெளியே வந்து இந்த வாழ்க்கையில் அது வெளிப்பட ஆரம்பிக்குது. இதனால தான் நம்ம குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது நிறைய. ஹல்லேலூயா. இதுலேருந்து இங்கே போகுது, கண் வழியாக இங்கே போகுது, இங்கேருந்து வாய் வழியாக வெளிப்படுது, கை வழியாக வெளிப்படுது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு உணர்த்தி பேசி கொண்டிருக்கிறார். இருதயம் சுத்த இருதயமாக சிருஷ்டிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, உண்மையுள்ள இருதயமாக மாறி, இலகின இருதயமாக மாறி, நல்ல பொக்கிஷங்கள்லாம் நிரம்பணும். அதிக நேரம் வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தையாகி வசனம் செயல்பட இடம் கொடுத்தா தாங்க இருதயத்தில் நல்ல பொக்கிஷம் ஏறும். நல்லா தேவனை ஆராதிக்கும் போது நல்லா ஆராதிக்கிறோம், அந்த நேரம்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் வார்த்தையாகிய வசனம் பேசப்படும் போது உட்கார்ந்து கவனித்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். இன்றைக்கி வார்த்தையாகிய வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்லைனா இன்றைக்கே ஆரம்பிங்க. பைபிளை டெய்லி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற சில வசனங்கள் ஒரு நாளைக்கு அந்த நாள் முழுக்க ஒரு 10 வாட்டி அந்த வசன குறிப்போடு எந்த அதிகாரம் எந்த வசனம்னு சொல்லி சொல்லி திரும்பி திரும்பி அதை சொல்ல உங்கள் மனதில் அது ஏறிடும். சில சங்கீதங்களை எடுத்து வைத்து, நல்ல முக்கியமான சங்கீதம் 91வது சங்கீதம் டெய்லி மனப்பாடம் பண்ணி வாசிங்க. தினந்தோறும் அதை அறிக்கை பண்ண கொஞ்ச நாளில் உங்கள் வாயில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பாதுகாவல் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, மனதுக்குள் ஏற்றுங்க. எப்படி உங்கள் மெமரி கார்டில் ஏற்ற பழகி இருக்கிறீங்களோ அதே போல் உங்கள் இருதயத்துக்குள்ளே நல்ல பொக்கிஷங்களை கொண்டு வந்தீங்கன்னா அது வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை மாற, உங்கள் குடும்பம் மாறும். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் போகும்பொழுது உங்கள் மூலிமா நன்மை வெளிப்படும். இன்னைக்கு இருதயத்தில் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் இருக்குன்றது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியாக ஒரு விதமான இருதயத்தை பைபிளில் நம்ம வாசித்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனத்தில் எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயம பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் எதை செய்ய தொடங்கினானோ அவை எல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான், எல்லாம் வெற்றி பெற்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஃபுல் ஹார்ட், அதாவது முழு இருதயம்,
அரைகுறை மனசோடு செஞ்சால் என்றைக்குமே அதில் ஆசீர்வாதம். ஏதோ சொன்னிட்டான் செய்யணும், ஏதோ ஒரு வேலை வந்தோம், 8 மணி நேரம் உட்காரணும், 7 மணி நேரம் உட்காரணும், இருக்கணும், என்னமோ வந்தோம் போனோன்னு அப்படியே ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா முழு இருதயமாக செய்யலை. கர்த்தரை தேடினா அந்த நேரத்தில் முழு இருதயமாக செய்யுங்க. படித்தா முழு இருதயத்தோடு அதை செய்யுங்க. எதெல்லாம் செய்கிறீங்களோ ஹல்லேலூயா, அதை முழு இருதயத்தோடு கூட செய்யும் பொழுது அதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய காரியங்களை இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். எதெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அது முழு இருதயத்தோடு கூட நீங்கள் செய்யும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் அதில் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, ஹல்லேலூயா, வெற்றியை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் பார்க்க விரும்புகிற சில முக்கியமான இருதயங்களை உங்கள் மத்தியில் வைத்து பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சுத்த இருதயம், ஒரு உத்தம இருதயம், ஒரு இளகின இருதயம், நல்ல பொக்கிஷங்களினால் நிறைந்த இருதயம், கடைசியாக எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு செய்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது சில மாற்றங்கள் வாழ்க்கையில் தேவை என்று உணர்த்தப்பட்டிருந்தால், முதலாவது இதெல்லாத்துக்கும் ஆரம்பம் ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு உங்கள் இருதயத்துக்குள் வரணும். அவர் வந்தால் தாங்க இதெல்லாம் ஆரம்பமே ஆகும். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரா? இன்றைக்கி இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தால், ஆண்டவர் இயேசு உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கும். இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல உணர்த்தப்பட்டு இருதயத்தில் ஒரு மாற்றம் தேவை என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்தையும், உம்முடைய வல்லமையும், உம்முடைய மகிமையும், ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய மனதில் ஒட்டி கொண்டிருக்கிற அசுத்தங்கள்லாம் இப்போ மன்னிக்கப்பட்டு நீக்கப்படட்டும். வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இப்படி வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், இப்படி ஆண்டவரை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் மாறட்டும். முழு குடும்பமாக உம்மை பற்றி கொண்டு உமக்கு என்று சாட்சியை வாழச் செய்யும் ஆண்டவரே. இவள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்பில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். ஒரு உடல் பலவீனத்தோடு, வியாதியோடு இப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க, இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுது, வெளியேறு, பூர்ண சுகம் உண்டாகட்டும். குடும்பத்தை அலைக்கழிக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக என்று கட்டளையிடுகிறேன். இந்த குடும்ப இந்த 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 ஆசீர்வாத ஜபத்தை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிற வேளையில் குடும்பங்களில் தடைப்பட்டு கிடக்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவரே தாமதமாய் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேரட்டும். திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை ஏற்ற துணையை கட்டளையிடும். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே பிரசவிக்கத்தக்க பலனை தாரும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள்லாம் ஒன்றாய் இணையட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்க செய்வீராக. சமாதானம் விளங்க செய்ய ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறவங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28/9/2025 அன்று நமது ஒசனாட்டவ திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தி அளிக்க சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமது ஒசனாட்டவர் யூடியூப் சேனலில் இது நேரடியாக ஒளிபரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.